எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். கொடை விரைவில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் கூட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025 வருஷம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டிஎன்பிஜேபி இன்றைக்கி சூசைடு அட்டன் பண்ணின நாள். இன்றைக்கி சவக்குழிக்குள்ளே இறக்க தமிழ்நாடு பிஜேபி இறக்கப்பட்ட நாள் இன்றைக்கி. அதனால் அண்ணாமலையினுடைய நோக்கம் உயரியது, அண்ணாமலையினுடைய எண்ணம் நேர்மையானது, அண்ணாமலையினுடைய நடத்தை சீரும் சிறப்புமாய் இருந்தது. அதனால் ஈர்க்கப்பட்டு நாம் பாரதிய ஜனதா கட்சியை இத்தனை நாளாக நம்ம விரும்பிகிட்டு இருந்தோம். அனைவர்கிட்டையும் கட்சியை எடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க அப்படின்றது இல்லை எங்கள் விஷயம். ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுக்காக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலே ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயந்தான். இப்போ கூட்டணி அண்ணாமலை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிஜேபியை ஆளுங்கட்சியாக கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காரு. ஆனால் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, கூட்டணிக்காக தலைவர் பதவி இங்கே மாற்றப்படுது. ஸோ மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். என்ன இது புரியலை. கூட்டணிக்காக இன்றைக்கி நீங்கள் கொண்டுட்டு வரீங்க, இன்னொரு தலைவரை மாற்றுறீங்க. எந்த தலைவர் வேணாலும் மாற்றுங்க, பிரச்சனை இல்லை. அந்த நோட்டா கட்சின்ற ஒரு இடத்துலருந்து 3வது பெரிய கட்சியாக கொண்டுட்டு நிறுத்தினார்ல அண்ணாமலை, அந்த ஒரு ஸ்டாண்டு திரும்ப வருமா அப்படின்றது நம்ம கனவுலேயும் நடக்காத ஒரு விஷயம். இப்போ அதிமுக கூட அதிமுகவும் பிஜேபியும் என்னென்ன மாறி மாறி விவாதங்கள் வச்சுக்கிட்டாங்க, விமர்சனங்கள் வச்சுக்கிட்டாங்கிறது எல்லாருமே நமக்கு தெரியும். இதை தாண்டி கொண்டுட்டு கட்சியை கூட்டணியாக சேர்ந்து செயல்பட முடியுமான்றது தெரியல. நாளைக்கு அதிமுக தோற்றதுக்கப்புறம் இவங்க தான் காரணம்னு சொல்ல தான் போகிறாங்க. அது ஆஸ் யூஷுவல் திமுகவுக்கு அடித்தது ஜாக்பாட்டு. ஓகே, அவங்க ரூட்டு கூட்டணி உடையாமல் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. அவங்களுக்கு இனி சந்தோஷம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள் டிஎம்கே மெம்பர்ஸ், அவங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். இங்கே நடக்கிறது ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ 2026 எலெக்ஷனில் கூட்டணி வச்சுட்டு 2029 நாடாளுமன்ற எலெக்ஷன்லேயோ அல்லது 31 2031 எலெக்ஷன் அப்போ பிஜேபி ஆளுங்கட்சியாகவும் நாங்கள் அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறோம், முதலமைச்சர் பதவி பிஜேபி கொடுக்குறோன்னு சொல்லி அதிமுக சொல்லிவிடுவாங்களான்னு, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை போலவே தான் பிஜேபியும் இங்கே செயல்படும் அப்படின்றது தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்டுது. அதை தாண்டி ஆளுங்கட்சியாக பிஜேபியை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்றத தான் டெல்லி தலைமையும் இங்கே முடிவெடுத்துருக்காங்க. அவங்களுடைய எண்ணமும் அதுதான் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதில் பலிகடா ஆக்கப்பட்டவர் அண்ணாமலை அப்படின்றது நம்மளால் உணர முடியுது. ஸோ அண்ணாமலையினால் ஈர்க்கப்பட்டவர்கள், அண்ணாமலையினால் பிஜேபி கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தவங்க, ஓட்டு போட்டவங்க, இவங்க எல்லாருமே ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே ஐ ஹேட் டிஎன் பிஜேபி அப்படின்றத அவங்கவுங்க முகநூல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே ட்ரெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ சப்போர்ட் அண்ணாமலை போடுறோமோ இல்லையோ, ஐ ஹேட் பிஜேபி அப்படின்றத போடுங்க. ஏன்னா காரணம் அண்ணாமலையை பதவி எடுத்ததுனால இல்லை, அவங்க மாறுபட்ட ஸ்டாண்ட் எடுத்ததுனால. ஸோ
அண்ணாமலையை போல் ஆக்கப்பூர்வமாக நயினார்னால் செயல்பட முடியுமா அப்படின்றது எந்த நயினாவினாலையும் செயல்பட முடியாது. இதில் நயினார் அந்த பக்கம். ஓகே, இது இந்த பார்க்க தான் போகிறோம். சரி, ஸோ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, இனிமேட்டுக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணலான்னா, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்றது சந்தேகம்தான். கட்சி ஏன்னா அது ஏகப்பட்ட கேசஸ் எல்லாமே இருக்குது. எதிர்கட்சியிலேருந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்காரு. ஸோ கட்சியை விட்டு வெளியில் ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்து அவரை நல்லா பேச வச்சு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு ஒரு ஓரம் கட்டுறாங்க. அது ஏன்னு புரியல. அண்ணாமலை இது வரைக்கும் தன்னுடைய நலனுக்காகன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னு எனக்கும் தெரியலை. கட்சி நலன் அப்படின்றதுலே தான் குறிக்கோளாக இருந்திருக்காரு. ஸோ இதில் நமக்கு கட்சி மேலே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அதிருப்தி தான் ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அடுத்தது அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் நம்ம எல்லாருமே அண்ணாமலை மறு கட்சி தனி கட்சி ஆரம்பிக்கலை அப்படின்னாலும் சரி, பிஜேபிலேயே இருந்தாலும் சரி, இனி யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட வேணாம். இதுதான் நம்ம திமுக கூட ஓட்டு போடலாம் சாமி. ஏன்னா இவனுங்களுக்கு நம்ம ஓட்டு போட வேணாம். ஏன்னா இவங்களுடைய உண்மை முகம்னு சொல்கிறதா இல்லை அது சுயரூபம்னு சொல்கிறதா அது என்னன்னு தெரியலை. பட் இது ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக பண்ணுறாங்களா அப்படின்றதும் புரியலை. ஸோ ஆனால் ஏதோ ஒன்று நடக்குது இல்லையா? அதனால் நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம் பேசாமல். ஒன்று நான் நிற்குனா தனியாக தாண்டா நிற்பேன். எனக்கு ஒவ்வொரு எலெக்ஷனாக 1 ஓட்டு சேரட்டும், 10 ஓட்டு சேரட்டும், 100 ஓட்டு சேரட்டும், பரவாயில்ல, தனியாக தானே நிற்பேன்னு தனித்து நின்றுட்டுருக்கிற இயங்கிகிட்ருக்கிற நல்லவரோ கெட்டவரோ சீமானுக்கு ஓட்டு போட்டு போயிடலாம். இப்படியும் இல்லையா நோட்டாவுக்கு ஓட்டு போயிடலாம். ப்ளீஸ், நம்ம யாருமே பிஜேபிக்கு இனி ஓட்டு போட வேணாம். சென்ட்ரலில் வேணால் 2029 எலெக்ஷனில் வேணால் மோடிக்காக ஓட்டு போடலாமே தவிர ஸ்டேட் எலெக்ஷனில் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போட வேணாம். யோசித்து முடிவெடுங்க. இது தமிழக பிஜேபி சவக்குழிக்குள் இறக்கப்பட்ட ஒரு தருணம், ஒரு நாள் இன்று. ஆழ்ந்த இரங்கலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் நோட்டா கட்சியாகவே தொடருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். டேக் கேர் அபவுட் இட். பாய். ப்ளீஸ் சப்போர்ட். ப்ளீஸ் அண்ணாமலை சப்போர்ட். கெட் சப்போர்ட் டு வில் பி அ நோட்டா கட்சி. இனி அதுதான் நம்ம கட்சி. ஓகே, டேக் கேர். பாய்.